வணக்கம். அதாவது நம்ம ஏகே வந்து கரூர் சம்பவத்தை குறித்து சொல்லியிருக்காரு. அதாவது அந்த கரூர் சம்பவத்துக்கு நம்ம அந்த தனிப்பட்ட நபர் மட்டும் பொறுப்பு இல்லை, ஒட்டுமொத்த மக்களும் பொறுப்பேற்கணும், ஊடகவியலாளர்களும் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கூட்டத்தை கூட்டுறது பெருமை கிடையாது, கூட்டத்தை யார் வேணாலும் கூட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட் பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுது, அங்கே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கு. அதாவது ஒரு சினிமா தியேட்டர்லையும் இந்த மாதிரி செலிபிரிட்டியை பார்க்க வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துருது. அதனால நம்ம இது ஒட்டுமொத்த திரைத்துறைக்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது இப்போ தலை ஒரு இடத்துக்கு போறாருக்க கூட ரீசெண்டா திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தாரு. அங்க தலா 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 அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு ரசிகர்கள் இது கோயில், அப்படி கூப்பிடாதீங்க, சவுண்ட் விடாதீங்க அப்படின்னு கண்டிக்கிறாரு. அதே இது நீங்க அப்படியே அந்த சைடு போயிட்டு விஜய் எங்க போயிட்டு வந்தாலும் அவரை நீங்க பார்த்தீங்கன்னா மக்களை அவரே ஊக்குவிச்சுட்டு போவாரு. நல்லா கத்துங்க, சவுண்ட் விடுறதுக்கு அவரே ஊக்குவிச்சுட்டு போவாரு.